ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீக்கெண்ட் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு காரசாரமான நாட்டுக்கோழி சமையல் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் டைப்பில் நாங்கள் சமைக்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழியை நாங்கள் வந்து கடையிலே வாங்கின்னு வந்துட்டோம். ஸோ இதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி அண்ட் சாப்பாடு செஞ்சு சமைச்சு சாப்பிட போகிறோம். போகலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா என் கூட என் பையனும் வந்திருக்கான். ஆக்சுவலாக இவன் வந்து ஒரே அடம் முடித்தான் வீட்டில். சரி, இவனையும் கூப்பிட்டு வந்துடலாம், எல்லாம் அழுவான்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து இந்த சூப்பரான ஏரிக்கரையில் சூப்பராக சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க மக்களே போகலாம். இந்த மாதிரியான சமையல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி சமையல் வீடியோ பிடிக்கும்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம். நிறைய பேர் வாங்கலாம். 8 மணி வரைக்கும் போகணும்னு வச்சுக்கேன். ஒரு 4 டைம் கல்லு வச்சுருக்கேன். கையில் வச்சுக்கோ. ரொம்ப கிட்ட பார்த்தலாம் நார்மலாக பண்ண சாப்பிட்டீங்களா? காலையில் பழைய இதை வந்து திரும்பி வந்து குண்டா வச்சிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். நம்ம வந்து ஒரு ஹாஃப் கழுவிட்டுருக்கோம். ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம். செய்முறை மட்டும் பேசுனா ஓகே. ஓகே ஓகே. குழந்தை க்ரில் பண்ணலாம். க்ரில் பண்ணலாம். மோசமாக அதில் ஒன்ஸ் இறங்கிட்டுனா அதெல்லாம் பில்லை ஷார்ட் வைப்பாங்க தெரியும்ல. ஏன் சட்டை பண்ணி அப்படி தான் இருக்கும். 1 கிலோ தெரியுண்டா. 400 கிராம் தான் வேணும். அது 10மா? டவுட்டாகவே இருக்குது. என்ன 10மா? 5 பேர் கரெக்டாக இருக்கும். ஆள் 2 பேர் அன்றைக்கி வாங்க தெரியுமா? நண்டு எடுத்து வந்து தெரியுமா? அதை 5 வருஷத்துக்கு கேட்டுங்க. போடு. ஓகேவா? சரி, அவ்வளோதான். அப்படி ரெண்டா ஓகே. ஏய், கொதிக்கிறது ஏறா சவுண்டு. அதில் தராதுக்கலாம். கட்டிங் தான் மோஸ்ட்டு. ஓகே கைஸ், ஆக்சுவலாக நான் இப்போது அதில் மிளகா போடுறேன். மிளகா போட்டாச்சு. இப்போது கட் பண்ணுறா சுசா. போட்டு அவ்வளோதான். ஓகேப்பா, இப்போ தெரிகிறதா என்னோட குக் மாஸ்டர்ரா. மாஸ்டர் முடிஞ்சிச்சு. ஓகே, சாப்பாடை வந்து சாப்பிட அங்கே தான். ஸோ நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரைஞ்ச சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வடிச்சிடலாம். இதுதான் எங்கள் மாஸ்டர், சாப்பாடு மாஸ்டர். ஒன்று ஒரு மாஸ்டர் எங்கள் டீமில். ஓகே, இப்போ நம்ம வந்து வாங்கின ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 6 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் வாங்கியிருக்கோம். ஸோ
1/2 லிட்டரை நம்ம கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா எங்களோட செட்டப் இப்படி தான். நாங்கள் பரதா போட்டு எல்லா திங்ஸையும் அங்கே வச்சுட்டு எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி ஆச்சாச்சு. ஒன்ஸ் கட் பண்ணி ரெடி ஆச்சா பிறகு என்ன கொதிக்குதா? கருவேப்பிலை கொத்து. கருவேப்பிலை கொத்தா? ஆமாம் பாரு, கொத்து கொத்தா போடுறது நான் போடுறேன். போடு மச்சான். போடணும்பா மிளகா. வெங்காயம் போடு. எத்தனை வெங்காயம் போடுறான். இன்னைக்கு நாட்டுக்கோழி கிரேவி போட்டுற வேண்டியதுதான். கோழி கிரேவி ஆகுதோ இல்லையோ, நாங்கள் கிரேவி ஆகிடுவோம் முடியறதுக்குள்ள. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் எரிச்சல்ல அந்த வித்தி இப்படி தான் காட்டணும். இப்போ காட்டுற மாதிரி வந்துருச்சுடா. ஸோ மக்களே வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா ப்ரோ. நல்லா அடுப்பு எரியுதா பாவி. அடிக்கிற காற்று நாலா பக்கமும் எரியுது அடுப்பு. வேணும்ல. ஓகே மச்சி. எங்கள் டீமில் இவர் தான் குக்கிங் மாஸ்டர், ஒரு காட்டுவாசி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த இடத்துல போய் விட்டாலும் சரி அந்த இடத்துல இருக்கிறத வச்சு சமைச்சிடுவோம். இவர் தான் இன்னொரு மாஸ்டர், சாப்பாடு மாஸ்டர். சாப்பாடு மட்டும் வடிக்க தெரியாது. நல்லா வேடா. லெமன் வேணுமா? லெமன் ஜூஸ் கேட்குறேன்டா. லெமன் ஜூஸ் வேணுமாடா? அம்மா எவ்வளோ லெமன் ஜூஸ் தரீங்களா? நாங்கள் நான்வெஜ் எப்போ செஞ்சாலும் இந்த வெஜ்ஜு சாலட் செஞ்சுருவோம். ஸோ எப்போ நீங்கள் ப்ரோட்டீன் ஐட்டம் எடுத்தாலும் ஃபைபர் கொஞ்சம் எடுத்துக்கங்க. அப்போ தான் பாடி ஹீட் ஆகாது. நெக்ஸ்ட் டே அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீ எவ்வளோ ஹீட்டான பொருள் சாப்பிட்டாலும். பாடி சரியான கிளைமேட். ஆனால் நல்லா வெயில் அடிச்சிருந்து காலைல. ஆமாம், இப்போ அப்படியே கிளைமேட்டே மாறிடுச்சு கொஞ்சம். நம்ம சமைக்க வரோன்னு சொல்லிட்டு கிளைமேட்டே மாறிடுச்சு. மக்களே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு வெங்காயம். ஸோ நீங்கள் எப்போ வெங்காயம் வதக்கினாலும் நல்லா ப்ரௌனாக வதக்கிங்க. அப்போ தான் ஒரு ஸ்மெல்லு நல்லா பிளெண்ட் ஆகும் நம்ம சமையலில். நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? இஞ்சி பூண்டு தக்காளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுற வேண்டியது தான். அடுத்து தக்காளி போட்டுருந்தா வாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுப்போம். இந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மச்சான் இது நாங்கள் வீட்டிலே அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுற வேண்டியது தான். அடுத்த இடத்துல இஞ்சி தட்டிக்கணும் அந்த உரலில் வச்சு. நல்லா வதக்க வேண்டியதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. பட்டையில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பட்டையில் எடு. நல்லா அது வந்து இது நான் கடற்பாசி கல்பாசி பட்டை போடு. பட்டை வச்சு இப்போ இஞ்சி பூண்டு பழசுல இருந்து பாரு. அது கூட பட்டை அது இருக்கான்னு பாரு. அவங்களாம் போட்டாச்சு. பிரியாணி செஞ்சோம்ல அப்போ சோம்பு சீரகம் எல்லாமே தான் இருந்தது இதில் வாங்கினது. ஸோ மக்களே ஆல்மோஸ்ட் சமையல் பார்த்தோம் முடிச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு வதக்கி நம்ம கறி ஆல்ரெடி ப்ரிப்பராக வச்சுருக்கோம். அதையும் போட்டு இன்றைக்கி தக்காளி எடுத்த வேண்டி தான். தக்காளி எடுத்து தக்காளி நீங்கள் ஆறுதல் அதே கரண்டியை செலவு வச்சாங்க. சாப்பாடு ரெடி. தக்காளி போட்டாச்சு. வதக்க தக்காளி வச்சு நல்லா வதக்க வேண்டியதான். தக்காளி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். சூப்பரா. ஸோ நம்ம இப்போ வெங்காயம் தக்காளியோட நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டு அப்புறம் அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு வெளியே வரும். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஆல்மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி கறியை போட்டுடலாம். நாட்டுக்கோழி கறி பார்க்குறேன். அம்மா மட்டன் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பிராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ சிக்கன் வெளியே போய் சமைச்சாலும் பிராய்லர் சமைக்காதீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டில் பிராய்லர் தான் சாப்பிட்றோம். ஸோ இதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே வரும்போது நாங்கள் மோஸ்ட்டாக நாட்டுக்கோழி தான் சமைப்போம். அப்படிலாம் வேறு மீட் எதனா எடுத்துப்போம். ஸோ வீட்டில் ரெகுலராக சமைக்கிறத வெளியே போய் சமைக்காதீங்க. அவ்வளோதான் போட்டாச்சு. அவ்வளோதான் மக்களே. ஓரளவுக்கு வதக்கியாச்சு. ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு கரம் மசாலா கொட்டுறாம போட்டு அவ்வளோதான். நல்லா வதக்கியாச்சு. கரம் மசாலா கொட்டிக்கலாம். தனி மிளகாத்தூள். சரி, தனி மிளகாத்தூள் இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு போடு. டெம்ட் ஆகுது. சாப்பிட வேண்டியதாக அப்படியே சாப்பிட. அவ்வளோதான் மக்களை, எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி கரெக்டாக வச்சு போட்டாச்சு. வெளியில் மட்டும் எரியக்கூடாது. சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி ஆகலாம் போட்டு சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஊற வச்சாடா ஈஸியாக இருக்கு. கறி வந்துச்சுன்னு பார்த்துட வேண்டியதான். கருவேப்பிலை போட்டேன். கொத்தமல்லி வேணா கிளி எப்படி போட்டு விடுங்க மேலே. கிச்சனுக்கு அப்படியே தண்ணி பாட்டு மட்டும் ஊற்றுறோம். உட்காந்துட்டோம். அப்படியே அந்த பக்கம் அப்படியே இப்போ வரானாலே சாலட் என்னத்த புஷ்ணம் வரா வரல. இதெல்லாம் முன்னாடி சப்பாத்திக்கு கல் போட்டு போட உங்களுக்கு தான் ஆமா, நான் 2 இல்லை எனக்கு ஒன்று இருந்துச்சு. என்ன பேர் அரிசி பேர் பாத்திமா? உங்களுக்கு இந்த மாதிரியான குக்கிங் கண்டென்ட் பிடிக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட் உங்களுக்காக கொண்டு வரோம். 2 போட்டேன். குழம்பு பேசணும் சாப்பிடப்போ சைஸ் எப்படி ஆகுது? அதுவும் இருக்கா? அது இல்லைனாலே பிரிச்சிருப்போம் விட்டுட்டு வேலையில் தான் வாங்கிருக்கோம். சாப்பிடு. கடி. அவ்வளோதான் மக்களே, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். என் பையனும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான். அவனும் ஒரு திங்ஸ் கையில் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம். பை பாய்.